இது மாதிரி நோய் விழுந்து கிடந்த நம்ம மஞ்சள் பயிருக்கு தொடர்ந்து நம்ம இயற்கை உரம் கொடுத்து கொடுத்து இது மாதிரி மாத்தினங்க. இப்ப பாத்தீங்கன்னா அது அறுவடைக்கு வந்துருச்சுங்க. இந்த தோட்டத்துல பாத்தீங்கன்னா மஞ்சள் போட்டா மஞ்சளே வராதுன்னு சொன்னாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி செயற்கை விவசாயம் பண்ற போது முட்டு வலி கூட ஆகலைங்க. அதோட மஞ்சள் போடுறதை விட்டுட்டாங்க எங்க வீட்டுல. அதே தோட்டத்துல பாத்தீங்கன்னா மறுபடியும் இப்ப இயற்கை முறையில மஞ்சள் போட்டுங்க, நல்ல விளைச்சலுங்க. அவிலே பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க. ஒரே நோவு கூட இல்லைங்க மஞ்சள்ல. இந்த மஞ்சளுக்கு என்ன இயற்கை உரம் கொடுத்தேன்னு பாத்தீங்கன்னா பலதானியை வச்சு ஒரு 45 நாள் நல்லா வளர்ந்ததுங்க. அதை மடக்கி அப்படியே ஓட்டி விட்டேங்க. அதெல்லாம் நல்லா மக்கினதுக்கு அப்புறம் பார் ஓட்டி மஞ்சள் ஊனி விட்டேங்க. 2 தனிக்கு ஒருக்கா இயற்கை உரம் மாத்தி மாத்தி கொடுத்துட்டு இருந்தேங்க. பஞ்சகாவியா, மீன் அமிலம், இது மாதிரி. ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா மீன் அமிலம் கொடுத்தங்காட்டி தான் இந்த அளவுக்கு வளர்ச்சி வந்திருக்குதுங்க. நான் பாத்தீங்கன்னா மீன் அமிலம் சொந்தமா தயாரிக்குங்காட்டி நல்ல குவாலிட்டியா இருக்குதுங்க, நல்ல ரிசல்ட் தருதுங்க. இதை பார்த்து நிறைய பேர் வாங்கி நல்ல ரிசல்ட் தந்திருக்குதுன்னு மறுபடியும் வாங்குறாங்க. உங்களுக்கு மீன் அமிலம் தேவைப்பட்டாலும் சொல்லுங்க, எங்க இருந்தாலும் பார்சல்ல போட்டு விட்டுருலாங்க. ஒரு டைம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்குதுங்க. கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கனெக்ட் பண்ணீங்கன்னா மீன் அமிலம் வாங்கிக்கலாங்க. அதுபோக இயற்கை முறையில் விளைஞ்ச மஞ்சளை வச்சு மஞ்சள் பொடியும் மறைக்கிறாங்க, அது வேணாலும் வாங்கிக்கலாங்க. முடிஞ்ச ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க.